ஹை கைஸ், இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இடம் பாத்தீங்கன்னா சோய் புக்காவோ. சின்ஸ் வந்து வாக்கிங் ஸ்ட்ரீட் வந்து க்ளோஸ் ஆனதுனால ஆல்டர்னேட்டிவா டெம்பரவரியா உருவான இடம் தான். இப்போ வாக்கிங் ஸ்ட்ரீட்டை விட நல்ல கூட்டமா இருக்கு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மோர் தென் 200 பார்ஸ் இருக்கு. அண்ட் எல்லாமே ரொம்ப ஹைலி அப்டேட்டடா ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ டூரிசம் பிகினிங்காக வாக்கிங் ஸ்ட்ரீட் இது காம்படேட்டிவா. ஸோ தேர் ஆர் 3-4 பிளேசஸ். அதுல ரொம்ப இம்பார்ட்டண்டா சோய் புக்கவா. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரல் ஃபெஸ்டிவலுக்கு பேக் சைட்ல இருக்கு. ஸோ பீச்ல இருந்து 2 minutes வாக்கபிள் இருக்கனால ஸோ அகைன் இட்ஸ் கிரௌடட். இப்போ இதுல பாத்தீங்கன்னா என்னென்ன பார்ஸ் இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். So far away from me. நான் சொன்ன அந்த சாய் புக்கோவில் ஒரு பார்ல உட்காந்துருக்கேன்னா ஸோ பார்த்தீங்கன்னா வாக்கிங் ஸ்ட்ரீட்டுக்கு ஆல்டர்னேட்டிவா ஓப்பன் பண்ணணும். நீங்களே பார்க்கலாம் எவ்வளோ க்ரௌட் இருக்கு. ஸோ பீப்புள் ஆர் இப்போ உங்களுக்கு வாக்கிங் ஸ்ட்ரீட்னு இல்லாமல் தேர் ஆர் ஸோ மச் பிளேசஸ் டு எக்ஸ்ப்ளோர் இன் பட்டாயா. நீங்கள் பார்த்தீங்கன்னா பிளேஸ் ரொம்ப ஹாப்பனிங்காக இருக்கு. அண்ட் நியர்பை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ், இந்தியன் ஃபுட்ஸ், இந்தியன் ரெஸ்டாரண்ட், பார் எல்லாமே வாக்கிங் ஸ்ட்ரீட்டை கம்பேரிவ்லி இங்கே ரொம்ப சீப்பராக இருக்கு. கண்டிப்பா இங்க வந்தா சோய் புக்காவோ பீச்சுக்கு பேக் சைடு மிஸ் பண்ணாம போங்க. ஸோ நான் என்ன நினைச்சேன், இந்தியாவில தான் காஃபி நல்லா இருக்கும், படையெல்லாம் காஃபி எப்படி நல்லா இருக்கும். செம்மையா இருந்துச்சு காஃபி. நான் உங்களுக்கு அந்த காஃபியோட போட்டோ காட்டுறேன். அண்ட் தென் பாத்தீங்கன்னா அவங்க ஓன் பீன்ஸ் வந்து பண்றாங்க. they are மேக்கிங் தேர் ஓன் பீன்ஸ் ஹவுஸ் மேட். இது பாத்தீங்கன்னா அவங்களோட ஃபார்ம்ல விளைஞ்ச வந்து ஒரு பீன்ஸ். அண்ட் அந்த எனக்கு ரொம்ப கியூட்டா ஃபீல் ஆன என்னன்னா அவங்க யூஸ் பண்ற கப்ஸ் எல்லாம் பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு. அண்ட் குட்டி குட்டி கப்ஸ். ரவிஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் இங்க பாத்தீங்கன்னா நாங்க தங்கியிருக்க ஹோட்டல் இதுதான். படையா பாத்தீங்கன்னா இன்னும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு கூட்டம் வரல. நீங்க கிரௌட்லாம் பாத்தீங்கன்னா டிராபிக்கே பெருசா இல்ல. ரோட்ஸ் எல்லாம் பாருங்க, இங்கெல்லாம் ரொம்ப கிரௌடடா இந்த ரோட்ஸ். ஸோ இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு இதுவுமே இல்ல. பட் தேர் எக்ஸ்பெக்டிங் இப்போ March 1 ஓபன் பண்ணிருக்காங்க. ஸோ கிரௌட் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. நம்மளும் அது பார்க்கலாம். இது இப்போ நான் தங்கியிருக்க ஹோட்டல் பாத்தீங்கன்னா இட் இஸ் 7 அபார்ட்மெண்ட்ஸ் டைப். உங்களுக்கு சிட்ரஸ்ல வந்து கிராண்ட் எடிஷன் 7 அபார்ட்மெண்ட்ஸ் டைப். உங்களுக்கு இப்போ எல்லாமே வந்து பஃபட் இது ஃபாலோ பண்றது இல்ல. ஓகே, ஸோ இதை பத்தி நம்ம உங்களுக்கு நான் ஹோட்டல் ரூம் டூர் வந்து தனியாக காட்டலாம். கட் பண்ணு. வேர்ல்ட் ஃபேமஸ் வாக்கிங் ஸ்ட்ரீட் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ரொம்ப புவரஸ்ட் வேர்ல்ட் சுச்சுவேஷன்ல இருக்கு. ஆனா முன்னாடி கம்பேர் பண்றதை விட இப்போ they have started to boom up. எல்லாமே நல்லா ஃபார்ம்ல வந்துட்டு இருக்கு. பார்ஸ் அண்ட் பப்ஸ் வந்து ஓப்பன் ஆயிட்டு இருக்கு. அண்ட் டூரிஸ்ட் எல்லாம் வர ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ இந்தியன்ஸ்க்கு இப்போதான் பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி எல்லாமே எல்லாம் நார்மல் ஆயிடும்னு நினைக்கிறேன்.